அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது என்னுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேலின் புத்தகம். நாம் இந்த புத்தகத்திலிருந்து அநேக மேற்கோள்களை அவ்வப்பொழுது நாம் எடுத்து கையாளுவதும் அதை நம்முடைய தியானத்திற்கு உதவியாக பெற்றுக்கொள்வதும், குறிப்பாக விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் அடிப்படையாக இந்த புத்தகத்தின் அநேக பகுதிகளை நாம் எடுத்து கையாளுவது உண்டு. தானியேல் தீர்க்கதரிசி சுமார் 16வது வயதிலே சிறை கைதியாக பாபிலோனுக்கு சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வரலாற்றுப்படி சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 626 பாபிலோனின் நெபுலோ புலாசர் அசிரியாவின் கீழிருந்த பாபிலோனை மீண்டுமாக வலிமைப்படுத்தி அசிரியாவை கிறிஸ்துவுக்கு முன் 612 தோற்கடித்தவர். பின்பு 605 நடந்த கரிகேமிஸ் போரிலே எகிப்து தோற்றுவிட பாபிலோன் பேரரசாக வலுவடைகிறது. அதே ஆண்டுதான் யூதாவின் மீது படையெடுத்த நேபுகாத்நேச்சார் தானியேலையும் அவரது நண்பர்களையும் பிறரையும் சிறைபிடித்து செல்கிறார். இதுதான் தானியேல் சிறைபிடித்து செல்லப்பட்ட வரலாறு. தானியேலின் தனித்தன்மையை அவருடைய பெல்தேஷாத்சார் என்கின்ற பெயர் மாற்றமோ உன்னத பதவி கொண்ட அரியணை சூழலோ மாற்றவில்லை. அடிப்படையாக தானியேல் ஒரு தனித்தன்மை உள்ளவர். அவருக்கு மாற்றப்பட்ட பெயரோ அல்லது அரியணை சூழலோ இந்த மாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அந்நிய அரண்மனையில் இருந்தபொழுதும் ஆண்டவரை தொழுகிற நேரத்தை தானியேல் மாற்றிக்கொள்ளவில்லை. இவரது சமகால தீர்க்கர் எசேக்கியேல் இவரை யோபு, மோசே ஆகியோருக்கு இணையாக்கும் அளவுக்கு அவருடைய சாட்சி பிரமிக்கத்தக்க விதமாக இருந்தது. அதை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். பின்னால் நான் குறிப்பிடுகிறேன். கடவுளால் மிகவும் பிரியமான புருஷன் என்று இவர் பாராட்டப்பட்டவர். மிகவும் பிரியமான புருஷன் என்று. மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. 19ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இதுதான் தானியேல் புத்தகத்திலே நாம் தெரிந்து கொள்கின்ற கடவுளுடைய குரல். இந்த 10ஆம் அத்தியாய காட்சி பாரசீக ராஜா சைரஸ் ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பிய காலம் அது. ஆனால் எருசலேம் ஆலயத்தை கட்டுவதிலே அவர்களுக்கு எதிர்ப்பு, ஒரு தடை, மனக்கசப்பு இவையெல்லாம் இருந்த ஒரு சூழல். இதனால்தான் தானியேல் மிக அதிகமாக துக்கம் அடைகிறார். அவர் 21 நாட்கள் நோன்பு இருந்து ஜெபித்தார். 10ஆம் அத்தியாயம் 2ஆம் 3ஆம் வாக்கியங்களிலே படிக்கிறோம். அந்த நேரத்தில் கடவுள் ஒரு தூதனை அல்லது ஒரு வெளிப்பாட்டை அனுப்புகிறார். அங்கு தோன்றியவர் மகிமையான தோற்றத்திலே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையை பார்த்த தானியேல் 10ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில் பலமிழந்தார். 10ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியத்தில் நடுங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கடவுள் 3 முறை பலம் கொடுக்கிறார். இது 3வது தொடுதல். இது 3வது தொடுதல். மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த 10ஆம் அதிகாரத்தில் வருகின்ற மாபெரும் காட்சி, பரலோகவாசியான ஒரு தூதனால் தானியேல் சந்திக்கப்படுகிறான். அவன் பெர்சியாவின் அதிபதியால் தடுக்கப்பட்டதாகவும் மிகாவேலின் உதவியை அவன் நாடினதாகவும் கூறியதால் அவன் நிச்சயமாக ஒரு தூதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் அன்புக்குரிய தானியேல் 10:11 படிக்கிறோம். பிரியமான புருஷன், மிகவும் அன்புக்குரிய தானியேல், தரிசனத்தின் மகிமையும் பயங்கரமும் தானியேலை பெலனற்று போக செய்தது. தானியேல் அன்றைக்கு அப்பொழுது கண்ட அந்த தரிசனம் அவரை பெலனற்று போக செய்தது. பின்பு ஒரு தூதனுடைய கை அவனை தொட்டு அவனது கைகளையும் முழங்கால்களையும் தூக்கி நிறுத்தியது. தூதன் அவனை பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைத்து
பயப்படாதே என்று அவனிடத்தில் கூறியது. தானியேல் அப்பொழுது தைரியம் அடைகிறார். கடவுள் உலகை நேசிக்கிறார் என்பது யோவான் 3:16 நாம் படிக்கிறோம். ஆனால் தானியேலை போன்ற அவரது உண்மை ஊழியர்களின் அன்புக்கும் உண்மைக்கும் ஒரு சிறப்பான முறையிலே கடவுள் பதிலளிக்கிறார் என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. முழு உலகையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதை யோவான் 3:16 படிக்கிறோம். ஆனால் இப்படி தனித்தனி ஆட்களாக கடவுள் அவர்களை பிரிய வைத்திருக்கிறார் என்பதை தானியேலுடைய வாழ்வு நமக்கு ஒரு சிறப்பான முன்னுதாரணமாக அமைகிறதை நாம் காணுகின்றோம். கடவுளுக்கு உண்மையாய் இருக்கும் மக்கள் கடவுள் தங்களிடம் பேசும்போது பயப்பட தேவையில்லை. தானியேலுக்கு இந்த வெளிப்பாடு வெளிப்பட்ட பொழுது அவர் பலமிழந்தார், பயந்தார். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது அங்கே சொல்லப்படுகிறது. 10ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் வாக்கியத்தில் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி, பாரசீக நாட்டின் காவலானாகிய தூதன் 21 நாட்கள் என்னை எதிர்த்து நின்றான். தானியேல் உபவாசத்தை ஜெபித்த பொழுது மகா வலிமை வாய்ந்த ஆவிக்குரிய யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருந்ததை நம்மால் இங்கே காண முடிகிறது. கடவுளுடைய செய்தியை தூதன் மூலம் தானியேல் பெறுவதற்கு பெர்சியாவின் அதிபதி தடை செய்தான். இந்த எதிர்ப்பினால் வெளிப்பாடு கிடைக்க 21 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ரொம்ப பெருசாக இதை போட்டு நாம் அலசிக்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. ஜபம், கடவுளுடைய வெளிப்பாடு, இந்த கடவுளுடைய பதிலை பெற்றுக்கொள்வதற்கான தடையை மேற்கொள்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சி, இறுதியாக ஜபத்திலே அவர் வெற்றி காண்பது, இந்த வட்டிலே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் போதும். பெர்சியாவின் அதிபதி மனித ராஜா அல்ல. 21ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், இஸ்ரவேலின் அதிபதியாகிய மிகாவேல் அந்த தூதனுக்கு உதவி செய்ய முன்வந்த அவன் தோற்கடிக்கப்பட்டபடியால் என்று நாம் காண்கின்றோம். ஆவிக்குரிய நிலையிலே நம்மால் காண முடியாத பல யுத்தங்கள் நமக்காக நடப்பதின் ஒரு காட்சியை இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்விலே ஆன்மீக பிரகாரமாக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே அநேக நேரங்களிலே இருக்கிறோம். இது இயல்பு என்பதை சொல்லுகிற ஒரு சமூகமாக இது அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மீக போராட்டம் எந்த ஒரு விசுவாசிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அந்த ஆன்மீக போராட்டத்திலே வெற்றி காண வேண்டும் என்பதுதான் செய்தியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. கடவுள் தானியேலின் ஜெபத்திற்கு பதிலளித்ததும் சாத்தானின் வல்லமைகளால் அந்த பதில் 21 நாட்கள் தாமதித்து வந்தது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆனால் வெற்றி பெற்றான். எனவே நமக்கும் இப்படிப்பட்ட ஆன்மீக போராட்டங்கள் உண்டு, தடைகள் உண்டு. அந்த தடைகள் நாட்கள் நீட்டித்திருக்கிற தடைகளாக கூட இருக்கலாம். ஆனால் வெற்றி உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு சாத்தான் எப்பொழுதும் தடையாகவே இருக்கிறதை நாம் காணுகின்றோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எனவே நம்முடைய ஜபம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு, அதிலே அவன் தடையை ஏற்படுத்துகிறவன், தாமதிக்க செய்கிறவன். ஆனால் நம்மால் அதிலே வெற்றி பெற முடியும் என்பதை பாடமாக நாம் தானியேலின் இந்த காட்சி மூலமாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் அறிவதால் நமக்கு எதிராய் ஆவிக்குரிய தீர்க்கதரிசன வல்லமைகள் போராடினாலும் நாம் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அத்தியாயம் 1 முதல் 8 வரை உள்ள வாக்கியங்கள், அதில் நான் 1:7 மட்டும் படிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சம்பவம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். எனவே நம்முடைய ஜெபத்திலே நம்மால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எபேசியருக்கு எழுதிய நிருபம், இந்த ஒரு ரெஃபரன்ஸ் கூட போதும், லூக்கா 18:1-7 நமக்கு மிக சான்றாக அமைந்திருக்கிறது. துணிவை தருகிற குரல், இன்றைக்கு உள்ள குரல் எது என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நமக்கு துணிவை தருகிற குரலாக இது அமைந்திருக்கிறது. கடவுளின் குரல் அஞ்சாதே, மனித வாழ்விலே அவனை வலுவூட்டுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கடவுளுடைய குரலை குறித்து நாம் ஒரு சிறிய அறிமுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, பயத்தை அகற்றி சமாதானத்தை தருகிற குரலாக இது இருக்கிறது. எப்படி பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறதாக இது இருக்கிறது? 3 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே என்று அழைக்கப்படுகிற அந்த குரல். கடவுள் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார்.
முழு உலகத்தையும் நேசிக்கிற கடவுள் தனித்தனியாக நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்பதை நாம் இந்த நாளின் காலை பொழுதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரியமானவனே என்பது கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, பயப்படாதே. வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே ஒன்று எது? பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை. ஏசாயா 41 10 வாக்கியத்தில் படிக்கிறோம், நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பயப்படாதே அப்படின்னு மட்டும் முடியறதில்லை, அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் இன்னொரு சொற்றொடரும் இருக்கிறது. என்னது? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதுதான் அந்த பயத்தை நீக்குகிற ஒன்றாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கு பிரியமானவர்கள். இரண்டாவதாக, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 12 வாக்கியத்தில் படிக்கிறோம், சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை சிறுமந்தையே என்று சொல்லுவது ஒரு பலவீனத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கலாம். அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் நாம் பயப்பட வேண்டாம் என்பது நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. பிரியமானவனே, பயப்படாதே. மூன்றாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14 வாக்கியத்திலே என் சமாதானத்தையே உங்களுக்கு என்று சொல்லுகிற பொழுது சூழ்நிலையை மீறிய சமாதானம் இல்லை. நாம் கூட நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நாம் பெருசாக பயன்படுத்துறதுல ஷாலோம் அப்படின்னு சொன்ன என்னது? அமைதி உண்டாவதாக, சமாதானம் என்று சொல்லுகிறோம். அது உதடு உச்சரிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. இங்கே ஆண்டவர் சொன்னது சூழ்நிலையை மீறிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். பிரியமானவனே, பயப்படாதே, சமாதானம் உண்டாகட்டும் என்கின்ற வார்த்தைகள் ஒரு பெரிய ஆற்றலை நமக்குள்ளே தருகிற ஒன்றாக இருக்கிறது. 10 வாக்கியத்தில் படிக்கிறோம், ஜெபத்திற்கு பின் நடக்கிற ஒரு ஆன்மீக போர். இது வேதாகமத்தின் உண்மை. எபேசியர் 6 வாக்கியத்திலே நம்முடைய போராட்டம் எதோடு கூடியதல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நம்முடைய போராட்டம் என்னது என்பது பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது மிக தெளிவாகவே சொல்லுகிறார். மாம்சத்தோட இரத்தத்தோடும் கூடிய போராட்டம் அல்ல, அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்னாலும் நடக்கிற ஆன்மீக போர் தான் அது வேதாகமத்தின் உண்மை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 10 வாக்கியத்தில் படிக்கிறோம், பாரசீகத்தின் அதிபதி இல்லை 21 நாட்கள் தடை. இந்த ஆன்மீக போராட்டம் என்பது இயல்பு என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய செய்தியை தூதன் மூலம் தானியேல் பெறுவதற்கு பெர்சியாவின் அதிபதி தடையாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட தடைகள் உண்டு. ஆனால் அந்த தடைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டவர்களை குறித்த சாட்சியை நான் மிக சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மூன்று பேர் கொண்ட 3 குழுவினரை உங்களுக்கு நான் ஒரு சான்றாக அடையாளமாக திருமறையிலிருந்து மேற்கொள்ளிட்டு காட்ட விரும்புகிறேன். இவர்கள் உடன்படிக்கைகள், வெளிப்பாடுகள், பொறுப்புகள் ஆகியவற்றின் வாயிலாக கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். கடவுளோடு இவர்கள் நெருக்கமானவர்கள். எப்படி, எந்த அடிப்படையில் என்று சொன்னால், உடன்படிக்கையின் வழியாகவும், வெளிப்பாடுகளின் வழியாகவும், பொறுப்புகளை பெற்றுக்கொண்டதன் வழியாகவும் கடவுளோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேர். ஆபிரகாம் உடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் மனபாரம் கொண்டவனாக கடவுளத்திலே மன்றாடுகிறவன். தானியேலுடைய மன்றாட்டு தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை. அதில் அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு தடை, அங்கே கடவுள் வந்து தொட்டு அவனை ஆற்றல் படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். எனவே இந்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது திருமறையிலே உடன்படிக்கைகள், வெளிப்பாடுகள், பொறுப்புகள் இவற்றோடு தொடர்புடைய 3 நபர்களை குறித்து நாம் இங்கே காணுகின்றோம். ஆபிரகாம், அவருடைய பேர்டன், அவருடைய மனபாரம், இதை குறித்து நாம் அங்கே காணுகின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18 20 முதல் 30 வரை உள்ள வாக்கியங்கள் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதி. சோதோமுக்காய் ஏறெடுக்கப்பட்ட மன்றாட்டு. பார்கெயின் பேசுவார், தெரியும்னா நமக்கு 50 நீதிமான் இல்லை 40 நீதிமான் இல்லை ஒரு 30 நீதிமான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பகுதி. இன்னும் ஆபிரகாம் யார் பக்கத்தில் நிற்கிறாரு? கடவுளிடத்திலே நிற்கிறதை நாம் காணுகின்றோம். ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிற ஜபமாக, மன்றாட்டாக இதை நம்மால் காண முடிகிறது. சோதோமுக்காய் ஏறெடுக்கப்பட்ட மன்றாட்டை நம்மால் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19 41 முதல் 44 வரை உள்ள வாக்கியங்களிலே ஆண்டவர் எருசலேமுக்காக அழுத அந்த பாரம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
என்கிற அந்த பாரத்தை வெளிப்படுத்துகிற ஜெபத்தை நம்மால் அங்கே காண முடிகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அத்தியாயம் 1 முதல் 3 வரை உள்ள வாக்கியங்களிலே இஸ்ரவேலுக்காய் பவுலுடைய மனவேதனையை நம்மால் அங்கே காண முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலேயும் திருச்சபையிலே பவுலடிகளாருடைய இந்த மனபாரங்களை நம்மால் இங்கே காண முடிகிறது. எனவே ஒரு பேர்டன், மனபாரத்தை வெளிப்படுத்துகிற ஜெபமாக இதை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவதாக ஈசாக்கு மன உறுதியிலே வெளிப்பட்ட ஜெபம், கான்ஃபிடன்ஸ். ஆதியாகமம் 25ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியத்திலே நாம் காணுகின்றோம், தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கடவுளத்திலே வேண்டுகிறதை நாம் காணுகின்றோம். இன்னும் கொஞ்சம் முந்தின அதிகாரத்தில் 24ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அத்தியாயம் எப்போ படிக்கிற அவசரம்? நிச்சயதார்த்தத்தில் படிக்கிற அவசரம். பார்த்துட்டு முடிச்சுட்டு வருவாங்க. ஈசாக்கு எங்கேருந்து வருவார்? வயல்வெளியிலே தியானம் பண்ணிட்டு எழுந்து வருவார். இந்த காட்சி தான் 24ஆம் அத்தியாயம் 61லிருந்து 65 வரை வாக்கியங்களிலே பெண் தேடும் படலத்தின் பொழுது வயல்வெளியிலே தியானம் செய்து விட்டு வருகிறதை நாம் அங்கே காணுகின்றோம். 26ஆம் அத்தியாயம் 12 முதல் உள்ள வாக்கியங்களிலே துறவுகளை விட்டு கொடுக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். இல்லை, கடைசியாக கடவுளுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியை எடுக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். ஒரு கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் போனாலும் எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் விட்டுக் கொடுத்தாலும் ஒரு மன தைரியத்தை நாம் இங்கே ஈசாக்கினுடைய ஜெபத்திலே நாம் காண முடிகிறது. ஆபிரகாம் இங்கே மனபாரம், பேர்டன்; ஈசாக்கு மன உறுதி, கான்ஃபிடன்ஸ்; யாக்கோபு புயபலத்தை சமர்ப்பிப்பது, சரண்டர், புயபலத்தை சமர்ப்பிக்கிற ஒரு போராட்டம், ஜெபம். ஆதியாகமம் 32ஆம் அத்தியாயம் 24 முதல் 30 வரை உள்ள வாக்கியங்களிலே எந்த இடம்? யாப்போக்கு நதிக்கரையிலே கடவுளோடு கூட போராடுகிற போராட்டத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது. இனிமேல் தந்திர வேலைகளுக்கு அங்கே இடம் கிடையாது. டோட்டல் சரண்டர். அங்கே யாக்கோபு தன்னுடைய புயபலத்தை சாராமல் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒன்றை நம்மால் அங்கே காண முடிகிறது. இங்கே முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே. சகரியாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் 7ஆம் வாக்கியத்தில் காணுகின்றோம், புயபலம் அல்ல, ஆவியினாலே ஆகிற ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், திறமை அல்ல, கடவுளுடைய இரக்கம். 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம் 5, 6, 7 வாக்கியங்களில் படிக்கிறோம். எடுத்தீங்கன்னா ரெண்டு வாசிங்க. 1 கொரிந்தியர் 3, 5 கூட படிக்கும் போதும். விளையச் செய்கிற தேவனாலே ஒரு விவசாயத்தை கண் முன்பாக கொண்டு வருகிற காட்சியை நம்மால் காண முடிகிறது. வேலை அல்ல, கடவுளே அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர். எனவே டோட்டல் சரண்டர். நம்முடைய புய பலம் அல்ல. ஆபிரகாம் பேர்டன், மனபாரம்; ஈசாக்கு மன உறுதி, கான்ஃபிடன்ஸ்; யாக்கோபு புய பலத்தை சமர்ப்பிக்கிற ஒரு சரண்டர்னஸ். கடவுள் உடன் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு துணிவை தருகிற ஒன்று. இவர்களோடு கூட கடவுள் இருந்தார் என்பதுதான் அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற பாடம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளின் காலையிலே கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தானியேலின் கடவுள். தானியேலோடு மட்டும் இருந்த கடவுள் அல்ல, தானியேலின் கடவுள் நம்மோடும் கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களில் நமக்கு தடை வரலாம், நாட்கள் பொறுமையை நமக்கு ஏற்படுத்தி தரலாம், ஆனாலும் வெற்றி நமக்கு உண்டு என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இந்த ட்ரையோன் ஒன்று இங்கே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 14ஆம் அத்தியாயம் 14, 20 வாக்கியங்களில் படிக்கிறோம். நோவா, யோபு, தானியேல். இங்கே நோவாவோடும் யோபுவோடும் யார் தொடர்புபடுத்தப்படுகிறது? தானியேல் தொடர்புபடுத்தப்படுகிறார். நீதியாய் நேர்மையாய் வாழ்வதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மூவரையும் இங்கே கடவுள் குறிப்பிடுகிறதை நாம் காணுகின்றோம். எடுத்தீங்கன்னா படிங்க, எசேக்கியேல் 14. போதும். நீதியினால் தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு. 20ஆம் வசனம் 14, 20. போதும்.
அவருடைய நீதி, அவருடைய நேர்மை, இது சான்றாக பகிரப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. நோவா கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். வர்ஷிப். தேற்றுவார் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. என்னன்னு? நோவா என்று அவனுடைய தகப்பன் அவருக்கு பெயர் வைக்கிறான். தேற்றுவான் என்று சொல்லி, அது என்ன வார்த்தை என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை. இந்த இளைப்பாறுதல் என்பது தொழுகையோடு தொடர்புடைய ஒன்று. நோவா தொழுகையிலே சிறந்தவர் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆதியாகமம் 8ஆம் அத்தியாயம் 20-21 வாக்கியங்களிலே காணுகின்றோம். பலிபீடத்தை கட்டி காணிக்கைகளை கொடுத்து சுகந்த வாசனையை கடவுள் முகந்து பார்க்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். நோவா தொழுகைக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த வரிசையிலே யோபு குறிப்பிடப்படுகிறார். தன்னலமின்மை, பிறர் மீது கரிசனை உள்ளவர், செல்ஃப்லெஸ்னஸ். நோவா வர்ஷிப், யோபு செல்ஃப்லெஸ்னஸ். நமக்கு நன்றாக தெரியும். யோபு 42ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம், தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் காணுகின்றோம். தொடர்ந்து அதை படிச்சீங்கன்னா படிங்க. 42:10. அதான் இது தன்னுடைய தன்னலம் இன்மையை அது காட்டுகிறது. 4ஆம் தேதி நம்ம தியானித்த பொழுது அந்த பட்டியலையே படித்தோம். எனவே கடவுள் அப்படி இரட்டத்தனையாக திரும்ப தருகிறது நாம் காணுகின்றோம். யோபு தன்னலமின்மையை வெளிப்படுத்துகிறவர், நோவா தொழுகைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறவர். இங்கு தானியேல் தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர். தானியேலின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 1-3 வாக்கியங்களிலே படிக்கிறோம். தானியேல் 9 முதலாம் வாக்கியம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியாவால் செய்தியை அறிந்து கொண்ட தானியேல் அதிலே வைராக்கியம் கொள்ளுகிறதை நாம் காணுகின்றோம். எரேமியாவின் வார்த்தைகளிலிருந்து தானியேல் அறிந்து கொண்டதை அவன் நேசித்து உபவாசித்து ஜெபிக்கிறதை நம்மால் அங்கே காண முடிகிறது. 3ஆம் வாக்கியத்தில், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேலுடைய வாழ்வு இந்த ப்ரோஃபட்டிக் பின்னணியிலே அமைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நோவா தொழுகைக்கு அடையாளமாக, யோபு தன்னலமின்மைக்கு அடையாளமாக, இங்கே தானியேல் ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டு கடவுளுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை நேராக்குகிறதை நம்மால் இங்கே காண முடிகிறது. என அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவின் அடியிலே தானியேலின் வழியாக கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். அதை ஒண்டி படிங்க. தானியேல் 6:22. தானியேல் இது எங்கேருந்து சொல்கிறாரு? நம்ம கூட சொல்கிறோம். எங்கேருந்து? வெளியே வந்து ஒரு படம் சொல்லுவோம். சிங்க கபிலிருந்தே தானியேலால் சொல்ல முடிந்தது. எங்கிருந்து சொல்ல முடியும் என்று சொன்னால், தானியேலை காட்டிலும் ஒரு பெரிய சான்றை நம்மால் சொல்ல முடியாது. சிங்கங்களின் நடுவிலிருந்தே அவரால் சொல்ல முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஜெபம் அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒன்று. முதலாவதாக இந்த ஜெபம் வானத்திலே வேலை செய்கிறது. இந்த ஜெபம் வானத்திலே வேலை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நீதிமானின் ஜெபம் மிகுந்த பலத்தை உடைய ஒன்றாக இருக்கிறது. வானத்திலே வேலை செய்கிற ஒன்று ஜெபம். இரண்டாவதாக இந்த ஜெபம் பலவீனரை பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியம், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பலப்படுத்துகிற ஒன்று ஜெபம். பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிற ஒன்று ஜெபம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம் 33ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பயத்தை சமாதானமாக மாற்றுவது ஜெபம். கடவுளுடைய திட்டம் தோல்வி அடையாது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒன்று ஜெபம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அத்தியாயம் கடைசி சில வசனங்கள் எடுத்து படிங்க. ம் 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 ம்
ஆமென். இதுதான் எல்லாம் நன்மைக்கே. கடவுளுடைய திட்டம் தோல்வியை தர முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தானியேலுக்கு வெளிப்பட்ட அந்த குரல் நமக்கு எப்படி வெளிப்படுகிறது சொன்னால், அது வானத்திலே வேலை செய்கிற ஒன்று, பலவீனரை பலப்படுத்துகிற ஒன்று, பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிற ஒன்று, கடவுளுடைய திட்டம் தோல்வி அடையாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. அந்த குரலை நம்முடைய வாழ்க்கையின் குரலாக நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாம் இந்த திருவாக்கில் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.